அடுத்ததாக கும்பகோணம் ஜாமியா இலாஹியாவின் மூத்த பேராசிரியர் அப்துல் லத்தீப் ஆரிஃபி பாக்கவி அவர்கள் பேசுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஹ்மதுல்லாஹ தஆலா அவ்வலம் முத்தவாலியன் கமா அமர் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி அஃலலில் பஷர் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹில் முஅத்தபர். قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد والحافظين فروجهم والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم إن في الجسد ملغة إذا صلحت صلح الجسد كله إذا فسدت فسد الجسد كله ألا وهي القلب. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் பேரருளாளன் அல்லாஹ்விற்கு கோடான கோடி புகழ். இருட்டறையில் நினைவிலும் இடத்தவர்க்கு இனி இஸ்லாத்தின் பெருவிளக்கை பிடித்தவராம் பேரின்ப பெட்டகமாம் நற்குணத்தின் நாயகமாம் சற்குணத்தின் தாயகமாம் மக்கத்து ரோஜாவாம் மதினத்து ராஜாவாம் எங்கள் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை வலுவாது நடுவாது பின்பற்றி நடந்த சஹாபா செம்மல்களின் மீதும் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கின்ற இறைநேச செல்வர்கள் இஸ்லாமிய பெருமக்கள் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற ஜாமிஉ ஷரியத் வ தரீகத் அல்லாமா அல் ஆரிஃப் பில்லாஹ் ஜமாலுல் இர்ஃபான் ஜமானிசா கிப்லா நபரல்லாஹு மர்கலஹு அவர்களின் மீதும் அவர்களின் அறந்தவ புதல்வர்களான சஜாதா பெருமக்களின் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தார்களின் மீதும் அவர்களின் ஆசிக்கு மனிதர்களாக இருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அளவற்ற அருளாளன் அல்லாஹ்வின் அன்பும் கருணையும் கரிசனமும் என்றென்றும் குன்றாது நின்று நிலவட்டமாக என்று பிரார்த்தித்து எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பிரிவுகளே, சங்கைக்குரிய ஜமானி நாயகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் 20வது உருசு முபாரக் தினத்திலே நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம். இறை நேசர்களுடைய தொடர்பு எவ்வளவு அவசியம் என்பதை இறைவன் நமக்கு திருமறையிலே உணர்த்தி காட்டுகிற போது யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூனு மஅஸ்-ஸாதிகீன், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், உண்மையாளர்களோடு இறை நேசர்களோடு நீங்கள் ஆகிவிடுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். திருக்குர்ஆனிலே அல்லாஹ் ஒன்றை கட்டளை இடுகிறார் என்று சொன்னால் அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு உண்டான அந்த லட்சியத்தை அடைவதற்கு உண்டான வழியையும் அல்லாஹ் தொடர்ந்து சொல்வது அல்லாஹ்வுடைய வழக்கம். மூமின்கள் அனைவரையும் இறையச்சம் உடையவர்களாக ஆகிவிடுங்கள் என்று கட்டளை இடுகிற ரப்புல் ஆலமீன் இறையச்சம் உடையவர்களாக பேசுகிற போது பல வசனங்கள் திருக்குர்ஆனிலே இருக்கிறது. ஆண்களுக்கு என்று சொல்லப்பட்டால் அது பெண்களுக்கும் அல்லாஹ் சொல்கிறார். ஆனால் கண் கொள்வது, கற்பை பாதுகாத்துக் கொள்வது அல்லாஹ் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனி சொல்கிறார். வல் ஹாஃபிலீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிலாத், தங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆண்கள், தங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பெண்கள். குல்லில் முஃமினீன யகுல்லு மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும், மூமினான அந்த ஆண்களுக்கு சொல்லுங்கள் அவருடைய கண்களை தாழ்த்தி கொள்ளட்டும், அவருடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளட்டும்.
அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், குல்லில் மூமினாத்தி யக்லுல்ன மின் அப்சாரிஹின்ன வ யஃபல்ன ஃபுரூஜஹுன்ன. மூமினான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்களுடைய கண்களை அவர்கள் தாழ்த்திக் கொள்ளட்டும், அவருடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளட்டும். கற்பொழுக்கம் என்பதும் கண்களை தாழ்த்தி கண்ணியத்தை கடைபிடிப்பது என்பதும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் மிகவும் அவசியம் என்று வலியுறுத்தக்கூடிய ரப்புல் ஆலமீன் தனித்தனியாகவே ரெண்டு பேருக்கும் சொல்லிவிட்டு இதை அடைகிற வழியை எல்லாம் சொல்கிறான். வல் ஹாஃபிலீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிலாத் வல் ராக்கிரீன அல்லாஹ கஸீரம் வல் ராக்கிராத் அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அலீமா. கற்பொழுக்கம் ஒரு மனிதனுக்கு எப்பொழுது வரும்? ஒரு ஆணும் பெண்ணும் கண்ணியமான பார்வையுடையவர்களாக கன்றாவி காட்சிகளை காணாமல் தங்கள் கண்களை தாழ்த்தி கொள்ளக்கூடியவர்களாக எப்பொழுது மாறுவார்கள்? கற்பொழுக்கத்தை பற்றி பேசுகிற அந்த வசனத்தை தொடர்ந்து திக்ரை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். திக்ரு செய்யக்கூடிய ஆண்களும் திக்ரு செய்யக்கூடிய பெண்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஆத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ரன் அலீமா, அவர்களுக்கு மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார். திருக்குர்ஆனுடைய பல்வேறு வசனங்களை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, திருமணத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிற போது மின் ஆயாத்திஹி அன் கலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா, உங்களில் இருந்தே உங்களுக்கு ஒரு ஜோடியை அல்லாஹ் ஆக்கி தந்தது அல்லாஹ்வுடைய பெரும் அத்தாட்சிகளில் நின்றும் உள்ளதாக இருக்கிறது. ஏன் திருமணம்? லிதஸ்குனு இலைஹா, நீங்கள் நிம்மதியை பெறுவதற்காக. ஆனா திருமணம் முடித்தவர்கள் எல்லாம் நிம்மதியை வெளியே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி என்று சொல்லி பார்க்கிலும் ஹோட்டல்களிலும் பூங்காக்களிலும் உல்லாச ஸ்தலங்களிலும் சில பேர் பார்களிலும் நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கிற போது அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு ஜஅலலக்கும் மின் புயூத்திக்கும் சக்கனா, அல்லாஹ் உங்களுடைய வீடுகளில் தான் நிம்மதியை வைத்திருக்கிறான். மனைவியிடம்தான் கணவனுக்கு நிம்மதி இருக்கிறது, கணவனிடம்தான் மனைவிக்கு நிம்மதி இருக்கிறது, உங்கள் இல்லத்தில் தான் நிம்மதி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அதை அடைவதற்குண்டான வழியை நாம் தெரியாமல் இருக்கிறோம். அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்லி காட்டுகிற போது நிம்மதியை பெற்ற குடும்பமாக இல்லற வாழ்க்கை நிம்மதியுடைய வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், வஜால பைனக்கும் மவத்தத்தம் வ ரஹ்மா, கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய அந்த இருவருக்கு மத்தியில் காதலையும் கருணையையும் அவனே உருவாக்கினான். கல்யாணம் முடிச்சுட்டா கணவனின் மீது மனைவிக்கு காதல் இருக்கும், அன்பு இருக்கும், கருணை இருக்கும். அதே போன்று மனைவியின் மீது கணவனுக்கு காதல் இருக்கும், அன்பு இருக்கும். ஆனால் அதை வெளிப்படுத்துவதில்லை. அன்பிற்குரியவர்களே, உண்மையாக திருமண வாழ்க்கையிலே நாம் நிம்மதியை பெற வேண்டும் என்று சொன்னால் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அல்லாஹ் இந்த வசனத்துல ஒரு ஆழமான செய்தியை சொல்கிறான். ஜால பைனக்கும் மவத்தத்தம் வ ரஹ்மா, அந்த கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் காதலையும் கருணையையும் அவனே ஏற்படுத்தினான். அன்பின் உச்ச நிலையை மவத்தத் என்று திருக்குர்ஆன் வர்ணிக்கிறது. முஃபஸ்ஸிரீன்கள் திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுகிற போது திருமணம் முடித்த தம்பதிகளுக்கு மத்தியில் அவருடைய தொடக்க கால நாட்களிலே இருக்கக்கூடிய அந்த பந்தத்திற்கு பெயர் மவத்தத், அது காதல். ஒரு காலகட்டம் வரும், கணவனும் மனைவியும் உடல் தளர்ந்து நரம்புகள் தளர்ந்து முதுமையை அடைந்ததற்கு பிறகு அந்த நேரத்தில் கணவனின் மீது மனைவி காட்டுகிற அன்பு, மனைவியின் மீது கணவன் காட்டுகிற அன்பு, டேய் உங்க அத்தா கீழே விழுந்துற போறாரு, பார்த்து புடிச்சு கூட்டுவாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்கல்ல. மவுத்தாகிற நேரத்துல பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு, அடே உங்க அம்மா ஒன்னும் விவரம் தெரியாதவடா, நல்ல விதமா பாத்துக்குங்கடா, கை விட்டுறாதீங்கடா, உங்க அம்மாவை கண்டவனாக பாத்துக்கங்கடான்னு சொல்லிட்டு வசிய செஞ்சுட்டு மவுத்தாகிறாரு பாருங்க. இது ரஹ்மத். திருமண வாழ்க்கையின் தொடக்கத்தில் காதலையும் அதனுடைய இறுதி கட்டங்களில் கருணையையும் அவனே உண்டாக்கினான். அன்பை வெளிப்படுத்த வேண்டும், காதலை வெளிப்படுத்த வேண்டும். கணவன்
மனைவியின் மீது வைத்திருக்கிற அன்பை பூட்டி வைத்திருக்கிற அன்பினால் எந்த பலனும் இல்லை. அப்துல்லா பின் சர்ஜீல் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே அமர்ந்திருக்கிற போது ஒரு மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், இதோ சென்று கொண்டிருக்கிற அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்களின் மீது நான் பேரன்பு வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். அந்த அன்பை நான் போய் அவற்றை வெளிப்படுத்தட்டுமா? ரசூலுல்லாஹ் போய் சொல்லுங்க, நீங்க வச்சிருக்கிற முகப்பத்தை வெளிப்படுத்துங்க அனுப்பி வைக்கிறாங்க. போய் அப்துல்லா பின் சர்ஜீல் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்களே, உங்களை அல்லாஹ்விற்காகவும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காகவும் ஏ காரணத்திற்காக நான் உங்களை நேசிக்கிறேன் என்று அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். எனவே திருமண வாழ்க்கையிலே நிம்மதி பெற வேண்டுமானால் கணவன் மனைவியின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்த வேண்டும், மனைவி கணவனின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அன்பு வெளிப்படுத்துகிற போதுதான் வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையாக அமையும். அதே போன்று அன்பிற்குரியவர்களே, இன்றைய உலகில், ஆபாச உலகில், ஆபாச வலைத்தளங்கள், காலையில் எழுந்ததும் பிள்ளைகளும் பெரியவர்களும் இளைஞர்களும் பல்லை தேய்க்கிறார்களே இல்லை, செல்லை தேய்க்கிறார்கள். உள்ளங்கள் கெட்டு போயிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இதயங்களில் எல்லாம் ஆபாசம் நிறைந்திருக்கிறது. உலகத்தின் மோகம், கன்றாவி காட்சிகளை கண்டுகளிக்கிற சூழல். நம் கண்கள் கெட்டு போயிருக்கிறது, கல்புகள் கெட்டு போயிருக்கிறது. கெட்டு போன இதயத்தை சுத்தப்படுத்த வேண்டுமானால் அதற்கு அல்லாஹ்வுடைய திக்ர் வலியுறுத்தும் முகமாகத்தான் கற்பொழுக்கத்தை பேசுகின்ற ரப்புல் ஆலமீன் அதை தொடர்ந்து அல்லாஹ்வுடைய திக்ரை பற்றி பேசுகிறான். அங்கே ஆண்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஆண்களின் இதயங்கள் சுத்தமாக வேண்டுமானால் அங்கேயும் அல்லாஹ்வுடைய நினைவு வேண்டும். பெண்களுடைய இதயமும் சுத்தமடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திக்ர் வேண்டும். அல்லாமா சங்கைக்குரிய அஸ்ரப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உடைய பயானுல் குர்ஆனிலே ஒரு விளக்கம் சொல்கிறார்கள். சூரத்துன் நம்லிலே ஒரு ஆயத்து வருகிறது. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சபா நாட்டினுடைய அரசி பில்கிஸ் ராணிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதம் வந்து சேர்ந்தவுடனே தன் நாட்டில் இருக்கக்கூடிய மன்னர்கள் தலைவர்களை எல்லாம் அழைத்து பில்கிஸ் ராணி ஆலோசனை செய்கிறார்கள். இஸ்லாத்திலே இணைய வேண்டும் என்று இஸ்லாமிய அழைப்பு கடிதம் சுலைமான் நபியிடத்திலிருந்து வந்திருக்கிறது. இதை எப்படி நாம் எதிர்கொள்வது என்று ஆலோசனை கலக்கிறார்கள். அந்த நேரத்திலே அரச பிரதானிகள் எல்லாம், அந்த முக்கியஸ்தர்கள் எல்லாம், மந்திரிகள் எல்லாம் சொன்னார்கள், இவர் பெரிய அரசர், சாதாரண அரசர் அல்ல, நம்மை விடவும் வலிமை பெற்ற அரசர். பொதுவாக அரசர்களுடைய பழக்கம் என்று ஒன்று இருக்கிறது. இன்னல் முலூக இதா தஹலு கரியதன் அஃஸதுஹா. அரசர்கள் எல்லாம் ஒரு வீட்டிற்குள்ளே, ஒரு ஊருக்குள்ளே நுழைந்து விட்டால் அந்த ஊரையே அழித்து விடுவார்கள். வஜஅலு ஐஸத அஹ்லிஹா அதில்லத்தன். அந்த ஊரில் இருக்கக்கூடிய கண்ணியவான்களை எல்லாம் இழிவானவர்களாக ஆக்கி விடுவார்கள் என்ற இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தை அஷ்ரப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தஃப்சீர் பயானுல் குர்ஆனிலே சொல்லிவிட்டு, அதே போன்றுதான் இருக்கிறது திக்ரே கல்வி. இந்த சூஃபித்துவ பாதையில், ஆன்மீக பாதையிலே நாம் அடியெடுத்து வைத்த காரணத்தினாலே ஃபாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த திக்ரை நாம் பரிசாக பெற்றிருக்கிறோம். இந்த திக்ர் இருக்கிறதே அன்பிற்குரியவர்களே, நாம் திக்ரை கல்வியிலே கொண்டு வருகிற போது, அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்கிற போது அல்லாஹ்வை உள்ளத்திலே கொண்டு வருகிறோம். உதாரணமாக அவர்கள் ஒரு மக்கள் வாழக்கூடிய அந்த பூமி, அந்த நாடு, அந்த ஊர் இருக்கிறதே, அது இதயத்தை போன்றது. அல்லாஹ்வுடைய திக்ர் இருக்கிறதே, அது அரசர்களை போன்றது. எனவே அரசர்கள்
எதிரி நாட்டுக்குள்ளே பூந்து விட்டால் எதிரிகளை எப்படி துவம்சம் செய்து அழித்து விடுகிறார்களோ, அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ் அல்லாஹ் என்ற திக்ர் இதயத்திற்குள் வந்து விட்டால் இதயத்தில் இருக்கக்கூடிய அசிங்கங்களை எல்லாம் அழித்து விடும். எனவேதான் ஆபாச உணர்வுகளில் இருந்து, ஆபாச எண்ணங்களில் இருந்து, ஆபாச வலைதளங்களில் இருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளங்கள் திக்ருடைய உள்ளங்களாக மாற வேண்டும். கல்வி திக்ர், லிசானி திக்ர், நம் அல்லாஹ்வுடைய நினைவிலேயே வாழுகிற போது அந்த பாக்கியத்தை பெறுகிறோம். அன்பிற்குரியவர்களே, சங்கைக்குரிய ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தானும் தன் அன்பு கணவர் அண்ணல் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வாழ்ந்த இல்லற வாழ்க்கையை பற்றி ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார்கள். மிக ஆச்சரியமான செய்தி. திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்கள் ஒருவருடைய மறைவிடத்தை, கணவனின் மறைவிடத்தை மனைவி பார்ப்பதோ, மனைவியின் அவுரத்தை மறைவிடத்தை கணவன் பார்ப்பதோ மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதல்ல, அனுமதி இருக்கிறது. ஆனால் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மா ரஐது மின்ஹு வ மா ரஆ மின்னி, என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மறைவிடத்தை நான் கண்டதில்லை, எனது மறைவிடத்தை என் கண்மணி நாயகம் கண்டதில்லை. கணவன் மனைவி ஒருவர் அவர்கள் அவரத்தை பார்த்துக் கொள்வதில் குற்றமில்லை, மார்க்கத்தில் அனுமதி இருந்தாலும் வழிகாட்டியாக இருந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்கத்திலும் கண்ணியத்திலும் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாயிஸான ஒரு விஷயத்தை கூட தவிர்த்து ஒரு கண்ணியமான இல்லறத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மனைவியும் அப்படி திகழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், கட்டிய மனைவியின் மறைவிடத்தை கூட பார்க்காமல் தவிர்த்த இந்த சமூகத்திலே யாருடைய அவுரத்தையோ மறைவிடத்தையோ பார்க்கக்கூடிய அந்த சூழல்கள் எளிதாக நடந்து கொண்டிருக்கிறது. இளைய சமுதாயத்தின் இதயங்கள் எல்லாம் கெட்டு போயிருக்கிறது. அவர்களை ஒழுங்காக மார்க்க நெறிமுறைப்படி கொண்டு வரக்கூடிய ஒரே வழி அது சூஃபிசம் தான். சூஃபிசத்திற்கு பல்வேறு நாம் தஸ்பியா என்று சொல்கிறோம், தஸ்கியா என்று சொல்கிறோம். உள்ளத்தை சுத்தப்படுத்துவது, பரிசுத்தப்படுத்துவது. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், யௌமலா யன்ஃபவு மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். அந்த கியாமத் நாளிலே உங்களுடைய பொருளோ உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுக்கு பணம் அளிக்க மாட்டார்கள். யார் கள்ளம் கபடமற்ற வெள்ளை உள்ளத்தோடு வருகிறார்களோ அவர்களை தவிர. சலாமத்தான இதயம் படைத்தவர்கள், ஷிர்க் இல்லாத உள்ளம், ஆபாசம் இல்லாத உள்ளம், கள்ளம் கபடம் இல்லாத உள்ளம், வஞ்சகம் இல்லாத உள்ளம், அன்பிற்குரியவர்களே பொறாமை இல்லாத உள்ளம், விரோதம் குரோதம் இல்லாத உள்ளம், அந்த பக்குவமான உள்ளம் உடையவர்கள், அந்த சலாமத்தான கல்வே சலைமை பெற்றவர்கள் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்று சொன்னால், நம்முடைய இதயங்கள் சலாமத்தான சலீமான இதயங்களாக மாற வேண்டும் என்று சொன்னால், ஜமாலி நாயகத்தினுடைய தொடர்பு நம்முடைய முரீதுகளுடைய உள்ளங்களை கல்வே சலீமாக மாற்றியது. இன்று நம்முடைய சஜ்ஜாதாக்களிடம் நாம் வைக்கக்கூடிய தொடர்பு நம் உடலில் மட்டும் மாற்றம் அல்ல, உள்ளத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தும். வரலாற்றிலே ஒரு செய்தி எனக்கு நினைவு வருகிறது. வேலூர் அல் பாக்கியாத்து சாலிஹாத்தினுடைய நீண்ட நெடுங்கால முதல்வராக இருந்தவர்கள். அந்த பாக்கியாத்து சாலிஹாத்தினுடைய பாணி அல்லாமா லாரிஃபு பில்லாஹ் ஷம்சுல் உலமா ஆலா ஹஜ்ரத் அவர்களுக்கும் அவருடைய மகனார் ஜியாவுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் பிறகு பாக்கியாத்து வரலாற்றில் மிகச் சிறப்பான இடத்தை பெற்றவர்கள் ஷேக் ஆலம் ஹஜ்ரத் அவர்கள். அவர்கள் ஆசிரியராக முதல்வராக இருக்கிறார்கள். அங்கே ஓதிக்கொண்டிருக்கிற ஒரு மாணவர் அவருக்கு காதிமாக பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். அந்த காதிம் அவர்களுடைய அறையையும் கழிவறையும் சுத்தப்படுத்துகிற போது அவர்கள் கழிவறைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மண் ஜாடி மிக கருத்து போய் பார்ப்பதற்கே பங்கரையான தோற்றத்தில் இருந்தது. தன்னுடைய உஸ்தாதான ஷேக் ஆலம் ஹஜ்ரத் அவர்களிடத்திலே வந்து அவர் கேட்டார், உஸ்தாத் அவர்களே, ரொம்ப பழசா போச்சு, இதை மாத்திட்டு புதுசு வாங்கிக்கலாமே. இல்லப்பா, அதுவே இருக்கட்டும் அப்படின்னு கேசுவலா சொல்லிட்டாங்க.
அவர் தொடர்ந்து பல நாள் பார்க்கிறாரு, ரொம்ப கருப்பா இருக்கு, இது இப்படியே சலாமத்தா இருந்தா நம்ம உஸ்தாது புதுசா வாங்குற மாதிரி தெரியல, ஏதோ காசுக்கு யோசிக்கிறாங்க போலன்னு தெரிஞ்சுட்டு அவரே கீழே போட்டு உடச்சிட்டு, கீழே போட்டாரு, உடஞ்சு போச்சு. மஞ்சாடி தானே. உடஞ்ச உடனே திரும்ப புதுசம் ஒன்று வாங்கி வச்சுட்டாங்க. போய் பார்த்தா புதுசு இருக்கு. உஸ்தாது கூப்பிட்டாங்க, எங்கப்பா அந்த பழைய ஜாடி, கீழே விழுந்து உடஞ்சு போச்சு அப்படின்னு சொன்ன உடனே, இப்படி உடச்சு போட்டியப்பா, நான் காசுக்கு கஞ்சப்பட்டுக்கிட்டா இந்த மஞ்சாடிய நான் தொடர்ந்து பயன்படுத்தி வந்தேன்னு நினைச்சேன். என் மறைவிடத்தை இந்த மஞ்சாடி மட்டும்தான் பல 30 வருஷத்துக்கு மேல பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு மஞ்சாடிக்கு முன்னாடி என் மறைவிடத்தை காட்ட நான் விரும்பவில்லை. எனவேதான் இதே பழைய மஞ்சாடியை, மண்குடுவையை தொடர்ந்து பயன்படுத்தி வந்தேன் என்று சொல்கிறார்கள். என்றால் அன்பிற்குரியவர்களே, நாயகத்தின் வருகை அது நாகரிகத்தின் வருகை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விதமான நாகரிகத்தையும், கலாச்சாரத்தையும், பண்பாட்டையும், ஒழுக்கத்தையும் கற்றுத்தந்திருக்கிறார்கள். எனவே நாயிபே ரசூலாக இருக்கக்கூடிய நம் ஷேகுமார்களிடத்தில் மண்டியிட்டால் தான் நாம் அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வாழ்க்கையை நம்முடைய முழு வாழ்க்கையாக கொண்டு வர முடியும். எனவே இந்த நாதாக்களுடைய தொடர்பின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களை சுத்தப்படுத்தி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு வல்லோன் அல்லாஹ் அருள் பாலிப்பானாக என்று இந்த நல்ல தருணத்திலே பிரார்த்தித்து இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.